போகலாம். இதில் போய் நீ சுற்றி இருந்தில்ல மெயின் ரோடு தான் நிறுத்திக்கலாம். சுற்றி வரும்போது அந்த ரோட்டில் நிறுத்திக்கலாம். சரிங்களா? சீட் பெல்ட் மட்டும் போட்டுக்கிறீங்களா? நிறுத்திட்டு கூட போடுங்க, தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி கமெண்ட் போட ஆரம்பிச்சிடும். நாளைக்கு கம்பேக் கொடுக்குறேங்கறியா? இல்லை, ஒருத்தர்லாம் 14வது நாள் தான் கம்பேக் கொடுத்தாரு. ஒன்றும் காரணால் தானே உனக்கு அப்படி கணக்கு பண்ணால் உனக்கு இன்னும் சாலரி 8 நாள் இருக்குது. கம்பேக் கொடுத்துடலாம். அது 14வது நாள் ரொம்ப நிதானமாக கம்பேக் கொடுத்தாரு. நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம லெஃப்ட்டு போகிறோம், ரைட்டு போகிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் அந்த பாதி எடுக்கணும். நீ இப்போ அந்த பாதியிலே பிடிச்சிருந்தீங்கள, இப்படி பிடிக்கக்கூடாது. சரியா? ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் எடுக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சி மறுபடியும் எடுத்துக்கலாம். நம்மளால் அந்த 3 பாயிண்டில் நிறுத்த முடியுமில்ல. அப்புறம் என்ன, இப்போ ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் நீ பாதியில் பிடிச்சின்னா ஆஃப் ஆகும். புரியுதா? பாதியில் பிடிச்சின்னா ஆஃப் ஆகும். ஃபுல்லாக தான் பிடிக்கணும். அப்புறம் தான் 3 பாயிண்ட் வரணும். கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன், அந்த பாதி பிடிக்காதீங்கன்னு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அந்த பாதியிலே வச்சுட்டா வண்டி அப்படியே போயிருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக பிடிச்சிட்டு மறுபடியும் 3 பாயிண்ட் வாங்க. போகலாம். லைட்டாக எக்ஸலேட்ரு உண்டாக்கி. எப்போவுமே சொல்கிறேன், கிளச்சுன்னு போயிட்டாலே ஃபுல்லாகவே மிதிச்சிருங்க. மறுபடியும் அந்த 3 பாயிண்டில் நம்மளால் நிறுத்த முடியுன்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஆள் தெரியாமல் இப்படி ஏறி வரானே. ஏன் கண்ணா, அந்த டூவீலர்காரன் வந்து பார்த்தியா? ஹார்ன் அடிக்கணும், ஸ்லோ பண்ணணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஏன்னா ஏப்பா இவனுக்கு இந்த ரோடு பரவாயில்ல, இவனுக்கு அந்த ரோடு கொடுத்துருக்கணும். ஏன் டேரெக்டாக அழகமலை டக்குன்னு லெஃப்ட்டில் ஒரு அழகமலையை தாட்டியிருப்பான், ரைட்டில் பழனி தாட்டியிருப்பான், சிவன்மலைக்கு போகிறாங்க சிவன்மலைக்கு தாட்டியிருப்பான். புலி ஸ்பீடாக போகிறது முக்கியம் இல்லை ஸ்டீஃபன், நம்ம நிதானமாக இருக்கமாங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஆப்போசிட் வண்டி வரது தெரியலனா ஹார்ன் அடிக்கணும். ஆஃப் கிளச்சு வராதரா தம்பி. எக்ஸைட்டர் கால் போயிடுச்சு, மிதிக்கக்கூடாது. இப்போ நான் கிளச்சை நான் பிடிச்சிட்ருக்கேன், தெரியுதா? உங்கள் காலில் தெரியுதா நான் பிடிச்சிருக்கிறது? கிளச்சை ஃபுல்லாகவே பிடி. மறுபடியும் ஏறி இறங்கும்போது நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். நீ ஸ்பீடாக ஓட்டணும்னு நினைக்கிங்கன்னா அது தவறாகி போயிடும். ஸ்பீடாக ஓட்டணும்னு நினைக்காத. ஸ்பீடாக ஓட்டெல்லாம் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். நீ தலையெல்லாம் கூட ஓட்டு, எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கரெக்டாக ஓட்டு. ஜாலியாக அப்படியே அசால்ட்டாக எப்படி ஸ்டேரிங் பிடிச்சி கேட்டு ஸ்டேரிங் பிடிச்சிருந்த அழகாக அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே அழகாக அப்படியே டைரெக்டாக நான் கம்பி வேலையை தூக்கிட்டு உள்ளே போயிருப்போம். கரெக்டாக இதை கட் பண்ணி இன்றைக்கி எடிட் பண்ணுறோம். ரிவர்ஸ் கீர் போடுங்க, எடிட் பண்ணி இதை தனியாக ஒரு ரீல்ஸ் போடுறேன் இன்றைக்கி. அப்படி ஜாலி எப்படி ஸ்டேரிங் இப்படி பிடிச்சிருந்தேன் ரிவர்ஸா அப்படியே கற்பனையில் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. பிரேக் விட்டுதுங்க போகும். ஃபுல்லாக திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஏன் நான் பின்னாலேயே போகலைன்னு கேட்டிங்கன்னா, 4வது கீர் போட்டால் பின்னால் போகாது. ரிவர்ஸ் கீர் போட்டால் தான் பின்னால் போகும். போகலாமா? போகலாம். பிரேக் விடுங்க, வண்டி பிரேக் பிடிச்சி போகலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடி தம்பி. ஃபஸ்ட்டு கீர் வேறு அவ்வளோ
அவ்வளோதான். கம்பி வேலி தூக்கிட்டு உள்ளே விட்டுருப்பேன் டக்குன்னு. இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறோம் கண்ணா. நானே பரவாயில்ல. நானாச்சு திட்டு மட்டும் தான் ஆகினேன். 3 பத்தி கொலை கேஸ் பண்ணிட்டுருமா. அந்த வெளியில் ஒரு பள்ளி பல்னா டைம் 7:20. ஒரு 7:35 40 அங்கே வந்துடுவேன். கம்பி வேலியில் ஒரு பழி. வேற லெவல் டைலாக். 3 தம்பி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டியரிங் இப்படி பிடிச்சிருக்கீங்களா, இப்படியே திருப்ப முடியாது. கை அவ்வளோதான் ஸ்டக் ஆயிரும். தெரியுதா? இதுக்குமே எனக்கே திருப்ப முடியல. அது இந்த கையை இப்படி சுற்றி பாருங்கள். கையை ஓப்பன் பண்ணி இப்படி சுற்றி பாருங்கள். சரிங்களா? இப்படி திருப்பினா அது யாருக்குமே வராது. நல்லா விட்ட நானும் பார்க்குறேன். கையை திருப்பவே நான் பார்த்தேன். திருப்பல. இதுக்கு மேலே பிரேக் பிடிக்கட்டி உள்ளே விட்டுருவான். கையை இப்படி ஓப்பன் பண்ணி வைங்க ஸ்டியரிங்கில். இப்படி ஓப்பன் பண்ணி அப்படி வைங்க. லெஃப்ட் நம்பர் 1. கிளச் மெதுவாக எடுக்கணும். பிரேக்கை விட்டுருத்தங்க. மெதுவாக எடுங்க. நான் நசி பரவாயில்ல. தீட்டு தான் வாங்கினேன். 3 கீர். ஏன் கண்ணா ஒன்று தூங்குற இல்லை தூங்குவாடுறங்கிற மாதிரி. கிளச்சை ஃபுல்லாக போடுறா தம்பி. செகண்ட் கீர் போடுங்க. போன விடுங்க. நீ ஸ்பீடாக ஓட்டணும்னு நினைக்கிறது நான் தப்பே சொல்லலை. 3 கீர் கிளச்சு இது எல்லாமே யூஸ் பண்ணி ஓட்டுங்க. அவ்வளோதான். நீ 10 நிமிஷம் கூட எனக்கு அங்கே போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. கரெக்டாக ஓட்டு. அவ்வளோதான். கிளச்சை ஃபுல்லாக பிடித்தங்க. என்னங்க அல்டிமேட் ஸ்டார். அவ்வளோதான். அதுக்கும் மேலே 3 கீர் போடணும். இல்லாட்டி எக்ஸைட் கொடுக்கக்கூடாது. கிளச்சை ஃபுல்லாக பிடி. ஏய் 10 தடவை சொல்லிட்டேன் கிளச்சை ஃபுல்லாக பிடின்னு. தம்பி இது நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் 4 தடவை சொல்லணும் அப்படிங்கிறியா? எக்ஸைட் மிதிச்சுன்னா கீர் மாற்றியே ஆகணும். 3 கீர் போடணும். தம்பி நேற்று ஏற்றுனது நாய். யாரும் கேஸ் கொடுத்து வரமாட்டாங்க டக்குன்னு. ஏதோ ப்ளூ கிராஸ் ஏதோ வீடியோ பார்த்துட்டு வந்தால் உண்டு. சரியா? புரியல. அப்படிலாம் கட் பண்ண மாட்டேன். என்ன இருக்குது அதை அப்படியே போட்டு விட்ருவேன். எனக்கு உண்றது இன்னைக்கு கட் பண்ணுவோம் பாரு தனியா. மெதுவா மெயின்டைன் பண்ணுங்க. போகலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணினா கீர் மாற்றியே ஆகணும். மெயின்டைன் பண்ணுங்க. ஆஃப் ஆயிரும். பிரேக் விட்டுரு. அப்போ தான் போகும். ஒரு காலில் பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே கிளச்சை ரீச் பண்ணினா வண்டி போகாது. அந்த இடத்துல நமக்கு தேவைடாதுங்க. பிரேக்கை பிடிச்சிட்டோம், அதோடு அது முடிஞ்சு, அதோட வேலை முடிஞ்சுது. பிரேக்கை விட்டுருவோம். மறுபடியும் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நின்றுடும். ஹீல்ஸ் எல்லாம் ஏறணும்னா எவ்வளோ ஸ்பீட் நம்ம புரியல. ஹீல்ஸ் எல்லாம் ஏறணும்ல. ஆமாம். அப்போ எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும்? எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் அது நம்ம சூழ்நிலையை பொறுத்து. இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். அதில் 5th கீரில் போகலாமா? ஏறாது. செகண்ட் தேடிக்கே வண்டி சிரமப்படும். 5th கீர் எங்கே போய் போடுறது? கிளச்சை பிடி, பிரேக்கு பிடி, ரெண்டையும் பிடிச்சிட்டு திருப்பணும்னு இப்படி கிளச்சை பிடி, பிரேக்கு பிடி. இப்போ திருப்பி பார்க்கலாம் அழகா. கிளச்சை பிடிச்சே திருப்பு. கிளச்சை பிடிச்சே திருப்பு. திரும்புதா?
நீ எதையுமே பிடிக்காம எக்ஸிலேட்டர் மிதிச்சுட்டே திருப்ப நினச்சா திரும்பாது. மூணாவது கீர் அதுக்குன்னு ஒரு அஜித் ஃபேன்னு சொல்லிட்டு குருவி பட விஜயாட்ட ஓட்டுறேன் டே. சொல்லிட்டே இருக்கேன். நாலாவது கீர் போடுங்க. நல்லா ஓட்டுறேன். நீ நல்லா ஓட்டுடா. நீ எப்படியே ஓட்டுறாங்க என்ன? ஸ்லோ கிளச்சை பிடி, பிரேக்கை பிடி, மறுபடியும் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி மறுபடியும் எக்ஸைட் இருக்குவா. அந்த இடத்துல நமக்கு சிரமம் தம்பி. ஆப்போசிட் வண்டி வர்றது தெரியாது. சொன்னீங்கல்ல அது மைண்ட் செட்டில் ஏற்றிட்டேன். நம்ம இப்படி ஒருத்தக்கே இப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. டைமுக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணும், அதனால தான் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கேன். நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. டெய்லி ஒவ்வொரு நிமிஷமாக கம்மி பண்ணிக்கலாம். டைரெக்டாக 10 நிமிஷம் கம்மி பண்ண வேணும். டேரெக்டாக ஒரு 20 நிமிஷம் என்ன பிரேக் விட்டுரு, அப்போ தான் போகும். பிரேக் கிளச்சை நான் பிடிச்சிருக்கேன் தெரியுதா? போகலாம். பிரேக்கை விட்டுரு, இல்லாட்டி ஆஃப் ஆயிருந்தா தங்க. போகலாம். தெரியாமல் சொல்லிட்டேன் டைமிங் கம்மி பண்ணிக்கன்னு சொல்லி. சரியா? அதை வேணா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். கண்ணனை கேளு. மூணாவது கீர் போடு. இது நல்ல வேலை ஐடி ப்ரூஃப் இருக்கு. ஏன் சலாமண்ணா இல்லை இதெல்லாம் இல்லைன்னா இப்படி நம்ம என்ன பண்ணுவாங்க? இதுலேயே வந்து ரைட் அவ்வளோதான். ஸ்லோ பிரேக்கு கிளச்சு ஃபஸ்ட்டு நிறுத்தணும்டா தம்பி. இங்கேருந்து அவர் 2 வீலர் வேறு அக்கா வேறு வருது கிருன்னு. ஏதாவது போர்டு வேறு மறைச்சிருச்சு அக்காவை. தெரியுதா? இந்த மாதிரி போகலாம். அதாவது ஸ்டீஃபன் கிளச்சை பிடிச்சிருக்க, பிரேக்கை பிடிச்சிருக்க, கரெக்ட் தான். 3 பாயிண்ட் கிளச்சை எடுத்தினாலே பிரேக்கை விட்டுறணும். இல்லை கார் வந்துருச்சு. கார் போகட்டும், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ வேறு கிளச்சை விட்டுட்டு பிரேக்கை பிடிச்சிட்ருக்க. போகுதா போகலையா? நீ அமுத்தியே பிடிச்சிட்ருக்க, அப்படி பிடிக்காத. ஒருத்தர் திருத்தருக்கு நான் மட்டும் பாட எனக்கு தான் தெரியும். ஒருத்தர் என்ன அவர் அப்படியே தான் பிரேக்கை பிடிச்சிக்குவாரு, கிளச்சை பிடிச்சிக்குவாரு, 2வது கீர் போட்டுருக்கீங்க. அது நீ இல்லை, அது 3வது கீர். நான் வண்டி நான் தானே ஓட்டுறேன், ஸ்டேரிங் மட்டும் தானே பிடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி 4வது கீர் போட்டுரு. அதான் போட்டா வேண்டாம், போட்டு ஸ்லோவாச்சு. வண்டி அப்படியே நல்லா தானே போகுது. 4வது கீர் கரெக்டாக மீட்டர் காட்டுது. அவருக்கு ஹார்ன் அடி ஐயனுக்கு. இல்லை இருக்காத போடு, 5வது கீர் போடு. இன்னைக்கு அவன் ரோடு ஓடிட்டு வந்தான் வேற லெவலில் தான். கண்ண அதே ரோட்டில் ஓட்டுருக்கோம். ஐயோ வேண்டாம்ப்பா, நீ இருக்கிற ஏன்னா இன்னைக்குன்னு ஒரு கிளாஸ் சேர்த்து எழுதிக்கணும் கணக்கில் அப்படிங்கிறியா? அந்த ரோடு அங்கே தைப்பூசத்துக்கு போகிறவங்க அத்தனை பேர் நடந்து வர்றாங்க. அவன் சொல்லிட்டான் கண்ணை நல்ல வேலைனா நீங்கள் ஸ்டீஃபன் வண்டி கொடுக்கல அப்படின்னு. மூமெண்ட் ஆரம்பிச்சு பிரேக் பிடிச்சி நிறுத்தாத, பிரேக் பிடிச்சி நிறுத்தாத. இந்த மூமெண்ட் போய்கிட்டே இருக்கணும். 2 வீலர் வந்தால் நிற்பையா? இல்லை அப்போ அதே கான்செப்ட் தான் இதுலையும். நேற்று நாயை போட்ட மாதிரி 4-5 ஏற்ற போட்டுருப்போனா அவன் அப்படின்னா. நீ என்னென்னமோ சொன்னான், வீடியோ இருக்கு, நீ வேணா கேட்டு பாரு. அப்படிலாம் இல்லை, அதான் ரெக்கார்ட் இருக்குடா. நாய் போல
இல்லை அவன் சொன்னதை சொல்கிறேன். நம்பர் ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீ நாய் இருந்துச்சா இப்போ என்ன சொல்றீங்க வண்டி ஏற்றிடுறாங்க. அதனால ஏற்றிட்டேங்கய்யா. அதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் தெரியுது. நீ சொன்னே இல்லை நீங்கள் தான் ஸ்பீடு பிரேக்கில் 3 கீர் போட சொன்னீங்கன்னு. நான் யார்கிட்டையுமே ஸ்பீடு பிரேக்கில் 3 கீர் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட மட்டும் இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சொல்லி இல்லை 5லேருந்து 3 கீர் வாடான்னு சொல்லியிருக்கேன். ஸ்பீடு கம்மியானங்காட்டி இப்போ இப்படி போட்டால் மாற்றி 5லேருந்து 3 கீர் கரெக்டாக இல்லை ஸ்ட்ரைட்டாக இருந்து கரெக்டாக தான் தப்பு. 4 கீர் அங்கே வண்டி வர்றது தெரியாது. நம்ம ரோடு போகணும். நம்ம ரோடு இப்படி பார்த்தீங்களா? பிரேக் பிடிக்கணும்டா தம்பி. கால் எக்ஸைட்டே வச்சுருந்தீங்கன்னு என்ன பண்ணுறது? பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் 3 கீர் போடுங்க. போகலாம். நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஸ்பீடு பிரேக் ஒன்றும் இல்லைப்பா. கலாய்க்கிறான். இல்லை தம்பி என்னென்ன பேசுகிறா அப்படிங்கிறியா? அவனுக்கு முன்னாடி நான் ஓட்டி லைசன்ஸ் வாங்கி காட்டுறாங்கறியா? ஆமாண்டா, எனக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்துட்டேன். நீ தான் முன்னால போ. அப்படி இல்லை 2 பேர்த்தையும் விட்டுக்காக தான் தாட்டி விடுவேன். பேப்படாதீங்க. உங்கள் 2 தனியாக தாட்டி விட்டு நான் என்ன பண்ணுறது? 2 பேர் விட்டுக்கா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்க. நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. 4 கீர் போட்டு எனக்கு காரு நீங்கள் ஓட்டிடுவீங்க, பிரச்சனை இல்லை. 2 வீலர் மட்டும் தான் எனக்கு நீங்கள் எட்டு போகிறது. இவனை பற்றி பிரச்சனை இல்லை. நான் ரெகுலராக ஓட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஓட்ட தெரியாது. அதுதான் எனக்கு பயம். என்ன ஓட்ட தெரியாது? 5 கீர் போடலாம். 400 cc ஓட்டிட்டுனா ஏண்டா 1200 cc ஓட்டிட்டு இருக்கிறான். ஏது ஓட்டலாம் சொல்கிறேன். 8 பொண்ணுங்கள 200 cc அவன் பார்த்தது கூட இல்லை. 200 cc பார்த்ததில்ல. பார்த்துருக்கான் அவன். நானே ஓட்டினேன்டா. எப்போ ஓட்டினேன்? அன்னைக்கு ஓட்டலையா? அது சும்மா ஓட்டினேன். ஏதோ அவங்க ஏரியாக்குள்ளே ஓட்டிட்டு நான் சொல்கிறான். நான் 200 கிலோமீட்டர் போயிட்டு வந்து சொல்கிறேன். வேற லெவல் தான். இப்படி ஒரு அக்கா பிள்ளை போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன்கிட்டே கேளுங்க. கிளச்சை ஃபுல்லாக போட்டுருத்தாங்க. ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்துறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாரிக்கார் போய்கிட்டோம், நிறுத்திக்கலாம். இன்னைக்கு வழி இல்லை. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு. ஐயோ உன்னை விட குப்பக்காரமாக இருக்காண்டா. அதனால தான் என் சரி 2 கீர் எக்ஸைட்டை புஷ் பண்ணாது. 2 கீர். ஆனால் என்ன வேணாலும் இருக்கட்டும் கண்ணா. ஃபஸ்ட்டு நீ 2வது நாள் நீ டிரைவிங் கிளாஸ் வராதப்போ ஃபோன் பண்ண பார்த்தியா? அப்போ ஃபோன் பண்ணப்போ ஒன்று சொன்னாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேங்கண்ணா. அன்னைக்குன்னு பார்த்து இந்த ஃபோனில் ஃபோன் பண்ணிட்டேன். ஆமாம். ஹலோ கண்ணா வந்துடுறியா? அவன் எங்கேயோ போயிட்டான் டிரைவிங் கிளாஸ். அதெல்லாம் வரமாட்டான். சரிங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணேன் கண்ணா. அண்ணா நான் தானே கூப்பிட்டேன். இல்லை உன் ஃபோன்லேயே பேசினான். அதுக்கு அன்னைக்கப்புறம் நான் தான் உனக்கு கூப்பிட்டேன். பெருந்துறையோ வேறு எங்கே கோபி எங்கே போயிட்டீங்க? போகலாம். அதான் உங்கள் அண்ணி தான் பேசுனாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீ ஃபோனில் ஞாபகம் இருக்கா? சலம்னா சொன்னல உங்கள்கிட்ட. போகலாம். இல்லைண்ணா அவங்க யாரு எதுவுமே ஃபோன் பண்ணேன். ஹலோ கண்ணா டிரைவிங். அவன்லாம் எங்கேயோ போயிட்டான் காலையிலேயே. டிரைவிங் வருவானா? அதெல்லாம் வரமாட்டான். சரிங்க. அன்றைக்கி அந்த ரெக்கார்டு இதிலிருந்து வச்சுக்கோ. அன்றைக்கி தனியாக உனக்கு காட்டியிருப்பேன். யார் வாய்ஸ் அது மாதிரி எங்கள் அண்ணி பேச மாட்டாங்க. 3வது கீர். ஆனால் கடைசியாக அவங்க சென்ட்ரல் தம்பி வெள்ளைக்கோட்டுக்குள்ளே போகக்கூடாது. அவ்வளோதான். 4வது கீர். ஆர்டி ஆஃபீஸில் இதுதான் உங்களுக்கு வேலை. இந்த 4 கீர் போட்டு உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. இன்னைக்கு வெற்றிகரமாக 20 நிமிஷம் போயிட்டு வந்துட்டோம். சரியா? நாளைக்கு வந்து 19.65 வந்தால் 55 வந்தால் போதும். சரியா? அந்த 15 வரணும் 14 வரணுங்களாம் வேணாம். அதுக்கப்புறம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 19 அப்புறம் 18 அப்படியே ஒன்றா கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு 5 கரெக்டுங்களா?